அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன அப்டேட்டை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ரேஷன் உரிமையாளர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல எல்லாரும் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்து, சரிங்களா? குறிப்பா என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள இந்த புதிய மாற்றங்கள்ல புதிய விதிமுறைகளை நீங்க கடைபிடிக்கல, கட்டாயம் நீங்க இதை பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் இந்த மாதத்தோட கடைசி தேதியா இருக்கும். உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே செயலிழந்து விடும், முழுமையாகவே ரத்து செய்யப்படும். அதே போல புதுசா ரேஷன் அட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போல அந்த புதிய விதிமுறைகள் என்னென்ன, அதே போல திடீர் மாற்றங்களாகவும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. திடீர்னு இந்த ரேஷன் உரிமையாளர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்ன, இதற்கான பயன்கள் என்ன மக்களுக்கு, ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியா துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா ரேஷன் உரிமையாளர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பயனுள்ளதான இருக்கக்கூடிய வீடியோ. ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க என்னன்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னென்ன புதிய விதிமுறைகள் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது, இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்னன்றத உறுதியா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க, புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதற்கான மிக மிக அவசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரேஷன் கடைகள்ல, ரேஷன் முறைகள்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காகவும், ரேஷன் கடைகள்ல கைரேகை பதியாம நிறைய மாதங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதே போல கைரேகை விழாம இருக்கக்கூடிய ரேஷன் சிக்கல்கள், அதே போல போலியான ரேஷன் அட்டைகளை வைத்து அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் வாங்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கப்படணும், அது முழுமையாக நிறுத்தப்படணும். போலியான ரேஷன் அட்டைகளை நீக்கப்படணும். இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல இங்க போலியான அட்டைகள், ஒரே நபருக்கு பல வகையான அட்டைகள் இருப்பது, ஸோ அதே போல இதனால தவறான வருமான விவரங்களை காட்டி அரசு வழங்கக்கூடிய முழுமையான சலுகைகள் எல்லாமே போலி அட்டைகளை பயன்பெற்று வருவதாகவும், இந்த சிக்கல்கள்னால ஏழை எளிய மக்கள் மிக மிக வருத்தத்துடனும் அதே போல மிக மிக பாதிக்கப்பட்டு உள்ளாங்க. இது எல்லாமே தவிர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால ஆய்வு பண்ணதுல 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, கடந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் அகற்றப்பட்டு இருக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தாலும், இதனால தமிழக அரசுக்கு, மத்திய அரசுக்கு 20,000 கோடி வரை வருஷத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இது இனிமே நடக்காது, இனி வரைக்கும் நடந்தது, இது எல்லாமே நாங்க கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால இனிமே சரி செய்யணும் அப்படின்னா புதிய மாற்றங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம், அது எல்லாமே நீங்க கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் கட்டாயம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன முக்கிய மாற்றங்கள், புதிய விதிமுறைகள் அப்படின்னா, இந்த புதிய விதிமுறைகள்ல பல அம்சங்களை உள்ளடக்கியிருக்கு. அதுல முதலாவதா கேஒய்சி அப்டேட் பண்றது ரொம்ப 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 மிக மிக அவசியமானதுங்க. இது கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. கேஒய்சி பண்ணாத ரேஷன் அட்டைகளுக்கு ஏப்ரல் இந்த மாதத்தும் அடுத்த மாதத்துல நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அதே போல உங்களுடைய ரேஷன் அட்டைகளும் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இனிமே அனைத்து ரேஷன் உரிமையாளர்களும் குடும்ப தலைவிகளுக்குமே ஆதார் அடிப்படையிலானதான் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்களே முழுமையாகவே வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால போலியான ரேஷன் அட்டைகளை அகற்ற உதவும். அதனால இந்த மாற்றங்கள் மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல மூணாவதா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு தான் இனிமே, சரிங்களா? 28 மாநிலங்கள்ல 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை நீங்க ரேஷன் கடைகள்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆதார் இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள், சரிங்களா? ஆதார் அட்டையுடன் ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்படணும். அப்படி இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க கட்டாயம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்னென்ன பயன்கள் தரும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னா, கேஒய்சி பண்றதன் மூலியமா
உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு சரியான அளவுல அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், சர்க்கரைகள் கிடைக்கும். அதே போல இனிமே அனைத்து ரேஷன் கடைகளிலுமே வந்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இனிமே குற்றங்கள் நடக்காம பார்க்கறதுக்கு இது மிக மிக உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. ஆதார் இணைப்பு பண்ணாத அட்டைகள் ஆதார் இணைப்பு பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ல இது ஒண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.